வணக்க மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம ஹீரோவை எல்லாம் மான்ஸ்டரும் சேர்த்து சுற்று போட்டிருப்பாங்க. சரி, இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் இது மாதிரி எபிசோட்ஸ் டெய்லி வர ஆரம்பிக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அந்த இடத்துல வந்து அவன் உயிரோடு இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமோட கேப்டன் தான் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து எல்லாருமே வீக்குன்னு நினச்சிட்டு இருந்ததுனால அவன் என்னத்துக்கு செத்துருப்பானே 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. சரி, அவங்க கூட வந்து இன்னொரு டீம் மெம்பராவது இருப்பான், அவனையாவது எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மற்றவங்களாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எப்படியும் அவன் செத்துருப்பான், எங்களை எல்லாத்தையும் எப்படி நம்ம சமாளிக்கிறதுங்க, கிட்டத்தட்ட வந்து 20-30 பேர் இருப்பாங்க போட்டிருக்க. 30 எனிமீஸ் எப்படி நம்ம இங்கேருந்து சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் முதல்ல போய் அவனை வந்து காப்பாற்றுறது எப்படியே பார்க்குறேன், அட்லீஸ்ட் அவங்க பாடியாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கேப்டன் சொல்லிட்டு இருப்பான். அதே சமயம் தான் பின்னாடி வந்து ஒரு ஐசிடி வந்து அந்த இடத்துல வந்து கேப்டனை அட்டாக் பண்ண வரும். கேப்டன் அந்த மான்ஸ்டர் வந்து ஒரு நிமிஷம் கவனிச்சதுனால அங்கேருந்து அப்படியே 2 பேரும் அப்படியே எஸ்கேப் ஆயிருப்பாங்க. எஸ்கேப் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன், நீ அவங்க போய் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்ணாடி போட்ட பொண்ணை வந்து போக சொல்லுவாப்பில் கேப்டன். அந்த பொண்ணு வந்து சரிக்கு மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப பார்க்கும். இவரே இந்த இடத்துல இந்த மான்ஸ்டர்கிட்ட ஃபுல்லாக சண்டை போட்டு இருப்பாப்பில். ஆனால் திரும்பி பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த இடத்துல மான்ஸ்டர் வந்து அவ்வளோ அந்த இடத்துக்கு சமாளிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா அந்த மான்ஸ்டரோட லெவல் கிட்டத்தட்ட 80 இருக்கும். இவங்களோட லெவல் எல்லாமே கிட்டத்தட்ட 76 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போ கேப்டன் தான் யோசிச்சுட்டு இருக்கிற பார்த்து கேப்டனால் இனிமேல் சமாளிக்க முடியாது போல் இருக்கேன், நான் எப்படியாவது இந்த இடத்துல தப்பிச்சாகணும், அதுவும் இவங்களையும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இவன் அவளோட ஈகிள்லாம் கூப்பிட்றதுக்கு பார்ப்பா. இவன் ஈகிளுக்காக விசில் அடித்து கூப்பிட்டது உடனே அங்கே இருக்கிற மான்ஸ்டரும் இவன் இருக்கிற இடத்த ஃபுல்லாக கவனிச்சது மட்டும் இல்லாமல் அவளை அட்டாக் பண்ணுறதுக்காக அங்கே வரும். அப்போ தான் வந்து இங்கேருந்து நான் எப்படி இவங்களெல்லாம் காப்பாற்றுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு ஒரு பக்கம் யோசிச்சிருப்பான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ செத்துருப்பான்னு எல்லாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து சாகிறதுக்கு கிடக்கிறது வந்து அந்த இடத்துல எல்லோ கலர் ஏர் இருக்கிற பையன் தான். அவன் சாகிறதுக்கு இருப்பான். அதே சமயம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்ற முடியும், என்னால் ஹீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னது நீ ஹீல் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இன்னொருத்தனை வந்து எப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டே இருப்பான். நம்ம ஹீரோ வந்துட்டு என்னால் இப்போ உங்களை ஹீல் பண்ண முடியாது, ஏன்னா இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய வேலை இருக்குது, நான் இதை முடிச்சுட்டு வந்து உங்களை ஹீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே லெவல் 80, உன்னால் இவங்களெல்லாம் தோக்கடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லோ கலர் ஹேர் இருக்கிறவன் சொல்லிகிட்டே இருக்கேன். நம்ம ஹீரோ வந்துட்டு அதே சமயம் மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரதை பார்த்துட்டு ஒரே ஸ்பாட் தான் ஸ்லாஷ் விடுவாப்பில். விட்ட வேகத்தில் அந்த இடத்துல இந்த மான்ஸ்டர் எல்லாமே ஒரு நிமிஷத்தில் அங்கேயே செத்துருக்கும். செத்தது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்தது மான்ஸ்டர்ஸே வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே வெட்டி சாச்சிட்டே போவேன். இதெல்லாம் எப்படி நடக்குது, இதுக்கு பாசிபிலிட்டியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லோ கலர் ஹேர் இருக்கிறவனும் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு எதுவுமே வந்து நடக்க முடியாததெல்லாம் கிடையாது, நான் தான் ட்ராகன் நைட்டு, என்னோடய ட்ராகன் ட்ரைமர் தான் என்னோடய ப்ரொஃபஷன், நான் தான் சவுத்தன் ப்ரொஃபஷன்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனை அப்படியே இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணிக்கிறாப்ல. அதே சமயம் அந்த பக்கம் ஒரு ஐஸ் பில்லரையே தூக்கி மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோ மேலே போகுது. நம்ம ஹீரோ இவ்வளோ நேரம் வந்து நம்மளோட பிளாக் ட்ராகனோட பவரை தான் யூஸ் பண்ணி அவரோட ஸ்குவாரில் வந்து எல்லா மான்ஸ்டரையும் கொண்டுகிட்டு இருந்தாப்புல. இப்போ அவர் ஒரு ஸ்டார் ட்ராகனோட பவரை வந்து அதில் வந்து அப்படியே ஃபுல்லாத்தையும் இம்ப்யூன் பண்ணுறப்ப அந்த ட்ராகன் ஸ்குவாடோட கலரே வந்து மாறி அதோட ஆரா வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்டார் ரேஞ்சில், அதாவது வந்து ஸ்கை ப்ளூ கலரில் மாறின வேகத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரே ஸ்லைஸ்லேயே கிட்டத்தட்ட வந்து ஸ்டாரோட பவரையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. இவன் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், இவனோட லெவல் வந்து 32ன்னு சொன்னாங்க. இவன் இப்போ லெவல் 80 அளவுக்கு மான்ஸ்டர் எல்லாத்தையுமே இவ்வளோ சாதாரணமாக கொண்டுகிட்டு இருக்கான். ஆனால் நீ முன்ன கேட்டப்போ என்னோட மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லைன்னு சொன்னீங்க, அதனால தான் உன்னால் வந்து ரைட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொன்னேன். இதெல்லாம் இவன் இந்த பக்கம் கேட்டு இருக்கிறப்ப அந்த பக்கம் பார்க்குறப்ப அந்த இடத்துல கேப்டனும் அந்த இடத்துல கண்ணாடி போட போன்ற 2 பேருமே அந்த இடத்துல வந்திருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பேட்டில் நம்மளால் இனிமேல் சமாளிக்க முடியாது, இங்கேருந்து நம்ம முதல்ல கிளம்பணும், அது மட்டும் இல்லாமல் இங்கே கேப்டனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து கிளம்புறதுக்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கண்ணாடி போட்ட பொண்ணு சொல்லிகிட்டே வருவாள். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்போ தான் அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ இதை கவனிக்கலன்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல அந்த கேப்டன் வந்து லூஃபன் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்வாடை அங்கேருந்து அப்படியே தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. எரிஞ்ச வேகத்தில் அந்த மான்ஸ்டரோட வயிற்றுலேயே வந்து சொருகி அந்த மான்ஸ்டரும் அங்கேயே செத்துருக்கும். அப்போ தான் அந்த கேப்டனும் சொல்லுவாப்பில், எதாக இருந்தாலும் இங்கேருந்து முதல்ல கிளம்புறது தான் நம்மளோட டாப் ப்ரையாரிட்டி, இங்கே இருக்கிறது வந்து அந்தளவுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தானது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதை சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல கண்ணாடி போட பொண்ணு சொல்லுவாள், என்கிட்ட இன்னொரு ஈகிள் இன்னும் இருக்குது, அந்த ஈகிள் மூலிமா அந்த இடத்துல இருந்து 2 பேர் இங்கேருந்து கிளம்ப முடியும், கிரிஃபான்ஸ் வந்து இனிமேல் வந்து நம்மளால் முடியுமான்னு தெரியல, ஆனால் இந்த இடத்துல ஈகிளை வச்சு நம்ம இங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில். சொன்னோடனே இவங்களும் ஒரு நிமிஷம் என்னடா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம ஹீரோ அப்போ தான் உள்ளதையும் சொல்ல ஆரம்பிப்பாப்பில். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து லெவல் 80 மான்ஸ்டர்ஸ் தான், இருந்தாலும் எல்லாமே ஐஸ் ஃபீல்டு 80s தான், அதை எல்லாத்தையும் இங்கேருந்து கொண்டுட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். என்ன நீ சொல்லிட்டு இருக்க, எதுக்காக இந்த இடத்துல இப்போ ஜோக் பண்ணிகிட்டு இருக்க, இந்த இடத்துல இருக்கிற மாதிரி லெவல் 80 மான்ஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி திருப்பி சொல்லுவாள். இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் ஒன்றும் ஜோக்கெல்லாம் பண்ணல, நீங்கள் இங்கே இருக்கிறது தான் இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என்னோடய பவரை ஃபுல்லாமே என்னால் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கோம், உங்களை பாதுகாக்கிறது வந்து எனக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டோடனே அந்த இடத்துல வந்து கண்ணாடி போட்ட பொண்ணு வந்துட்டு, என்னது நீ எங்களை பாதுகாக்க போறியா, உன்னோட உயிரை எப்படி பாதுகாக்கிறதுன்னு ஒன்றும் தெரியல, எதுக்காக இங்கே இடத்துல வந்து ஜோக் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவள் கேட்பா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் வந்துட்டு சொல்லுவார்,
இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது டைம் இல்லை, இந்த மான்ஸ்டர்ஸ் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவரோட கையில் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம நார்த்தன் டியூக் கொடுத்து அந்த வில்லு எடுப்பாப்பில். அந்த வில்லு எடுத்ததுக்கப்புறமா அதோட ஆறாவாலையும் அவங்க பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக் ஆனதுக்கப்புறம் தான் கேட்பாங்க, இந்த வில்லு வச்சு தான் அவர் வந்து அடுத்த கண்ட்ரிக்கு வந்து இந்த கண்ட்ரிக்குள்ளே இன்ட்ரேட் ஆகாமல் ஃபுல்லாத்தையும் தடுத்தார். ஆனால் இந்த வில்லு எப்படி உன் கையில் வந்துச்சு, அவர் உன் கையில் கொடுத்துருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் ஷாக் ஆவாங்க. என்ன நடக்குது இங்கே, இந்த ஒரே ஒரு வில்லை வச்சு தான் அந்த இடத்துல வந்து நம்மளோட நார்த்தன் டியூக் வந்து மற்ற எந்த கண்ட்ரியுமே வந்து இந்த நாட்டுக்குள்ளே வராமல் இத்தனை நாளாக பாதுகாத்துக்கிட்டு இருந்தார். இவர் எப்படி இந்த வில்லை எப்படி இவங்க கையில் கொடுத்தாரு, அவ்வளோ பவர்ஃபுல்லானவனா இவனுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கண்ணாடி பட்ட பொண்ணு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவார், நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, இந்த இடத்துல இருக்க ஐஸ் ஃபீல்டு டீயர்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எத்தனை டீ இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதை கேட்டதுக்கப்புறமே வந்து சரி நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், இந்த இடத்துல நார்த்தன் டியூக்கு உன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காருன்னா நாங்களும் உன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜெயண்ட் ஈகிளை வர வச்சுட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு வந்து அங்கேருந்து 2 பேர்த்தையும் வந்து அப்படியே ஜாக்கிரதை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே இனிமேல் அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க, இதுக்கு மேலே வந்து என்னோடய பவர் வந்து நான் ஹோல்ட் பேக் பண்ண தேவையில்லை, இதுக்கு மேலே வந்து இந்த அதாவது இந்த வில்லை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எந்தளவுக்கு இது பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக ஆரம்பிப்பார். அதே சமயம் இந்த பக்கம் பார்க்குறப்ப ஜெயண்ட் ஈகிளில் போயிட்டு இருக்கிறப்ப அவன் ஓகேவா, அவன் எப்படி இது எல்லாத்தையும் சமாளிக்க போகிறான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அந்த எல்லோ கலர் ஹேர் இருக்கிறவன் இருக்கால, அதை மஞ்சள் கலர் முடி இருக்கவன் சொல்லுவான், எதாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா நான் அவனை பார்த்தேன், அவன் எந்தளவுக்கு வந்து அந்த ஏட்டியெல்லாம் சும்மா சாதாரணமாக கொண்டுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நான் மட்டும் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதே சமயம் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டு, அதாவது முதல் முறையாக அந்த வில்லை யூஸ் பண்ணுவாப்பில். இந்த இடத்துல மான்ஸ்டர் மட்டும் பிரச்சனை இல்லை, மான்ஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டு அந்த இடத்துலேருந்து பனிப்பாறை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ மேலே போட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு முதல்ல இந்த பனிப்பாறை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல டெஸ்ட்ராய் பண்ணுவாப்பில். டெஸ்ட்ராய் பண்ண வாட்டி தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில், இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அநாயகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் இந்த மூவை சமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவரோட வெப்பன்லேருந்து ஒரு மூவை யூஸ் பண்ணுவாப்பில். இந்த மூலியமாக இந்த இடத்துல வந்து ஒரே நேரத்தில் வந்து ஃபுல்லாக அம்பாக விட முடியும். அதே சமயத்தில் அங்கேருந்து கிட்டத்தட்ட 20% டேமேஜ் வந்து ஒரே டைமில் வந்து முடிக்க முடியும். இதை முடிச்சதுனால அந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல கிட்டத்தட்ட மயங்கி விழுந்திருக்கும். அதே சமயம் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம 2 ட்ராகனையும் சமன் பண்ணியிருப்பாப்பில். ஒன்று ஸ்டார் ட்ராகனும் இன்னொன்று பிளாக் ட்ராகனையும் சமன் பண்ணியிருப்பாப்பில். சமன் பண்ண உடனே இந்த இடத்துல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அதோட பெர்சர்க் ஸ்டேட்டுக்கு போயிடும். அது ஃபுல்லாமே வந்து ஃபாலன் கார்ப்ஸஸால் அதோட சென்சஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நம்ம ஹீரோ வந்து இதை ஒரேடியாக முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராகன்ட்ட சொல்லிவிட்டு நீ ஆரம்பி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டார் ட்ராகன்ட்ட சொல்லுவாப்பில். நம்ம ஸ்டார் ட்ராகனும் அதோட வானத்துக்கு உச்சிக்கு போகும். அங்கேருந்து ஸ்டார் ஷேட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்கில்லை யூஸ் பண்ணும். இதோட ஸ்கில்லை யூஸ் பண்ண உடனே அங்கேருந்து ஃபுல்லாமே வந்து கிட்டத்தட்ட அப்படியே உறைஞ்சு போயிருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் எனக்கு இன்னொரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வில்லை வச்சு அங்கேருந்து ஒரு ஸ்னேக் மாதிரி அதுலேருந்து ஒரு அம்பை விடுவாப்பில். இவர் இந்த வில்லை இழுக்கும் போதே அந்த ஸ்னேக் வந்து கிட்டத்தட்ட வந்து பவரை சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த பவர் சார்ஜ் ஆகிறது வந்து அப்படியே அடுத்தடுத்து பவரை லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கடைசியாக அந்த இடத்துல நம்மளோட ஸ்டார் ட்ராகன் கிரியேட் பண்ண அந்த ஃப்ரெக்மெண்ட்டும் இருக்கும். அந்த ஃப்ரெக்மெண்ட் மேலே நம்ம ஹீரோ அம்பை விட அந்த அம்பு போயிட்டு அந்த ஃப்ரெக்மெண்ட்டில் அந்த பவர் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃப்ரெக்மெண்ட்டோட பவரும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகி அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்கும். பிளாஸ்ட் நடக்கிறப்ப அந்த இடம் மொத்தமே அதிரிகிட்டு இருக்கும். இவங்க எல்லாம் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஈகிளில். இவங்க தப்பிச்சு போனவங்களும் அந்த இடத்துல இந்த பிளாஸ்ட்டில் வந்து அதோட வேவத்தால் ஃபுட்டதும் அந்த இடத்துல கீழே விழுந்திருப்பாங்க. கீழே விழுந்துட்டு என்னடா நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு இருக்கப்போ தான் அந்த ஈகிள் வந்து நம்ம கேப்டனை அப்படியே வந்து வாயிலே பிடிச்சி தூக்கின நேரத்தில் கேப்டன் வந்து ஒரு நிமிஷம் என்னடா நடக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்கையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த கண்ணாடி போட்டு போன சொல்ல அந்த இடத்துல கேப்டனை பார்த்து இங்கே என்னடா நடக்குது, இதுதான் உண்மையிலுமே லூஃபனோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். என்னடான்னு பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல நடந்த பிளாஸ்ட்டில் வந்து அந்த இடம் மொத்தமுமே பெரிய ஒரு பள்ளத்தாக மாதிரி உருவாகிருக்கும். அங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்டார் ட்ராகன் அதோட பிளாக் ட்ராகன் அந்த இடத்துல இருப்பாங்க. இதுக்கு மேலே ஸ்டார் ட்ராகன் நீ உள்ளே போய் ரெஸ்டடு, இதுக்கு மேலே எல்லாத்தையும் உன்னோட சிஸ்டர் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பிளாக் ட்ராகன்ட்ட போவாப்பில். பிளாக் ட்ராகன் இந்த இடத்துல நிறைய ஃபாலன் கார்ப்ஸஸ்லாம் இருக்குது, இதெல்லாத்தையும் நீ பார்த்துக்க, இதை இடத்த சுற்றி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிளாக் ட்ராகன்ட்ட நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாப்பில். நம்ம பிளாக் ட்ராகனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்க்குறப்ப அப்போ தான் வந்து அவங்க 2 பேர் எல்லாருமே வர ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல கேப்டனும் சரி அந்த இடத்துல கண்ணாடி போட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வர ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் கேட்பாங்க லூஃபன் இந்த எக்ஸ்ப்ளோஷன் இப்போ நடந்தது அது இன்னும் உன்னோட பவரா உன்னோட அட்டாக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமாம் இது வந்து என்னோடய பிளாக் ட்ராகன் ஸ்டார் ட்ராகனோட பவர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம இடத்துல வந்து பிளாக் ட்ராகன் ஒரு நிமிஷம் வந்துட்டு இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் லைட்டாக அப்படியே சவுண்ட் விடும். அப்போ தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில் இவங்க எல்லாருமே நம்ம சைடில் இருக்கிறவங்க தான், அதனால் நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதே சமயத்தில் தான் அங்கேருந்து கேட்பாப்பில். கேப்டன் கேட்பாங்க இந்த பர்சன் யார் அப்படின்ற மாதிரி. இவ யாரும் இல்லை, இவன் என்னோட பெட் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாப்பில். சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல இந்த நம்ம பிளாக் ட்ராகனும் அந்த இடத்துல ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். டெவஸ்டேட்டிங் ட்ராகன் அப்படின்ற ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ போய் இந்த ஏரியா ஃபுல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். நம்ம ட்ராகனும் அந்த இடம் ஏரியா ஃபுல்லாத்தையுமே அப்படியே கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த இடத்துல இந்த ஈகிளும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்கான விதத்தில் கத்திக்கிட்டு இருக்கும். அதே சமயம் தான் இவங்க
என்னது அவள் என்ன ட்ராகனா, அவளால் ஹியூமனாய்டு ஃபார்மே எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வாயை பிளந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, ஆமாம் அவள் தான் என்னோடய பிளாக் ட்ராகன் ஸோ ஹே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்பில். ஏன் உங்களுக்கு தெரியாதா, அவர் உங்ககிட்ட எதுவும் சொல்லல ட்ராகன் தேமர்னு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க அப்போ தான் சொல்லுவார்ல, எனக்கு நீ ட்ராகன் தேமர்ன்றதே தெரியாது, அப்போ இத்தனை நாளாக வந்து நாங்கள் நியூஸில் பார்த்த ட்ராகன் தேமர் எல்லாமே நீ தான் அந்த லெஜெண்டரி ட்ராகன் பெட்டை வச்சிருக்கிறவனா, அதுவும் இதுதான் அந்த லெஜெண்டரி ட்ராகனா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு ஒரு நிமிஷம் வந்துட்டு, உண்மையிலுமே அந்த இடத்துல வந்து நம்மளோட நார்த் இந்தியாவுக்கு வந்து நமக்கு பெரிய ஒரு பிக் ஷாட்டை தான் அனுப்பிச்சி வச்சிருக்காரு, உன்னோட பவர் இவ்வளோ அதிகமாக இருக்கும் நான் நினச்ச பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இதெல்லாமல் இத்தனை நாள் எதுக்காக எங்கிட்ட இருந்து உன்னோட பவர்லாம் மறைச்சி வச்சா அப்படின்ற மாதிரி அந்த மஞ்சள் கலர் மண்டை இருக்கிறவனும் சொல்லுவான். இதெல்லாம் நடந்திருக்க நம்ம ஹீரோ, நான் எதுவும் வந்து நான் மறைச்சி வைக்கணும்னு நடத்தி வைக்கவே இல்லையே, நீங்கள் யாருமே என்னோடய பவர் பற்றி என்கிட்ட கேட்கலீங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே காரணம் சொல்லிவிட்டு அந்த பக்கம் இருக்க, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ இங்கே இருந்ததுனால தான் எங்களுக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து உன்னால் எங்களை காப்பாற்ற முடிச்சு, நீ மட்டும் இல்லைன்னா நாங்கள் இந்நேரத்துக்கு எப்படி என்ன ஆயிருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவுக்கும் வந்து அப்படியே தோளில் தட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாப்புல. அப்போ தான் வந்து கண்ணாடி போட்ட பொண்ணு வந்து, சாரி இத்தனை நாளாக வந்து நான் வந்து உன்னை இப்படி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சிகிட்டு இருக்கேன். அந்த பக்கம் நம்ம ஹீரோ, இப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பார்ப்பல. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னடா நோட்டிஃபிகேஷன் பார்த்தா, நம்ம ஹீரோவோட பிளாக் ட்ராகன் வந்து இப்போ லெவல் 30 அடைஞ்சிருச்சு, லெவல் அப்கிரேட் ஆகிறதுக்கு ரெடி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிளாக் ட்ராகன்ன்றது வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு பிளாக் ட்ராகன் 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். புது ஸ்கில் பெர்ஃபெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கில்ல கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து நம்ம ட்ராகனுக்கு வந்து இன்னொரு புது ஃபார்மும் கிடைக்கும். என்ன நடக்குது, உன்னோட ட்ராகனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்குறப்ப அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில், என்னோடய ட்ராகன் வந்து அடுத்த லெவலுக்கு அடைஞ்சிருச்சு, லெவல் 30 அடைஞ்சிருச்சு, இதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் மாறிடுச்சு, செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவாப்பில். நம்ம ஹீரோ ஸ்க்ரீனை பார்க்குறப்ப நம்ம பிளாக் ட்ராகனோட ஆட்டிடியூட், அதாவது வந்து அதோட ஆப்டிடியூட் எல்லாமே, அதோட ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நம்ம ஹீரோ வந்து இதோட அடுத்த ஃபார்மு கிடச்சிருச்சு, இப்போ நான் இதை டெஸ்ட் பண்ணியே ஆகணுமே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சிருக்கேன். இவங்களும் வந்துட்டு நாங்களும் அதை பார்க்கணுன்ற மாதிரி யோசிச்சிருப்பேன். நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ தான் நான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ட்ராகன் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேண்டல் இருக்கும். அதாவது வந்து ட்ராகன் வந்து ரைட் பண்ணுறதுக்கான ஸ்கேண்டலாக இருக்கும். லெவல் ரெக்ரூட்மெண்ட் 30 இருக்கும். இப்போ தான் நம்ம ட்ராகன் வந்து 30 அடைஞ்சிருச்சுல, இதை நம்ம ஹீரோ வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் நினச்சிட்டு அந்த ட்ராகன் பக்கத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு போவாப்பில். அப்போ நீ இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க, அது இந்த ரெக்யூர்மெண்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. ஏன்னான்னு பார்த்தா நம்ம ட்ராகன் வந்து திடீர்னு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்க ஆரம்பிக்கும். அதோட பவர் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சன் மாதிரி இருக்கும். இதை பார்த்த உடனே அவங்க என்னாச்சு உன்னோட ட்ராகன் பெட்டுக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோவை என்னடான்னு பார்த்துட்டு இருக்கப்ப தான் தெரியுது, நம்ம ஹீரோவோட ட்ராகன் வந்து இன்னொரு ஃபார்முக்கு வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும். டெவஸ்டேட்டிங் ட்ராகன்லேருந்து இப்போ வந்து வேர்ல்ட் டெஸ்ட்ராயர் அப்படின்ற ஃபார்முக்கு வந்து நம்ம ஹீரோவோட ட்ராகன் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ ட்ராகனோட ஷேப்பு ஃபுல்லாமே அப்படியே கிட்டத்தட்ட வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே ஒரு கிங் லெவலில் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு இதுதான் என்னோடய ட்ராகன்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல்லானது, என்னோட பிளாக் ட்ராகன் என்னோட ஃபாஸ்ட் ட்ராகனா அப்படின்ற மாதிரி இப்போ ஃபுல் ஃபார்ம் அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாங்க. அப்போ இவ்வளோ நாள் வந்து உன்னோட ட்ராகன் வந்து ஃபுல் ஃபார்மே அடையலையா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இனிமேல் என்னாலேயே வந்து ஒரு ட்ராகனில் வந்து ரைட் பண்ண முடியும், இனிமேல் நானும் என்கிட்டயே ஒரு மவுண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். அதே சமயம் தான் அந்த இடத்துல வந்து கேப்டன் சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டில் எடுத்துகிட்டு வரேன், இது மூலிமா 10% ஆட்ரிபியூட் எல்லாமே உனக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேப்டன் சொல்லுவாப்பில். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவார், என்கிட்டயே ஒரு ஸ்கேண்டல் இருக்குது, அதுவும் இது வந்து ட்ராகனுக்காகவே இருக்காது, இது மூலிமா 100% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதோட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில். இதை கேட்டோன்னே 100% அது எப்படி, இது என்ன ஸ்கேண்டல், இதோட எஃபெக்ட் என்ன இவ்வளோ அதிகமாக இருக்குது, இது என்ன டிவைன் எக்யூப்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் வாயை பொழந்துட்டு இருப்பாங்க. இதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் சொல்லுவாப்பில், இதை நான் முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் ட்ராகன்ட்ட போவாப்பில். நம்ம பிளாக் ட்ராகன்ட்ட போயிட்டு இருக்கிறப்ப தான் இந்த பக்கம் வந்து இந்த கண்ணாடி போட்ட பொண்ணுலாம் சொல்லியிருப்பா, இவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கான், இத்தனை நாளாக நான் வந்து இவன் தான் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவனை திட்டிகிட்டு இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ வந்து ட்ராகன் பக்கத்தில் போயிட்டு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, இத்தனை நாள் வந்து நான் தான் வீக்கஸ்ட் கிளாஸ்ன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இனிமேல் நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் கிளாஸாகவும் மாற போகிறேன், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சோஹி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் ட்ராகன்ட்ட சொல்லிட்டு, இதுக்கு மேலே நான் உன் மேலே ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாப்பில். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கேன். இங்கே என்ன பிரச்சனை நடக்குது, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, இவங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கிற மஞ்சள் மண்டை இருக்கிறவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து கடைசியாக வந்து அந்த ட்ராகன் ஸ்கேண்டில் வந்து எக்யூப் பண்ணி நம்ம ட்ராகன் மேலே ஏறி உட்காந்துருப்பாப்பில். அவரோட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து ட்ராகனோட கம்பைன் ஆகிருக்கும், அவரோட பவர் ஃபுல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நம்ம ஹீரோ அப்போயே சமயம் தான் அவரோட டீட்டெயில்ஸை பார்க்குறப்ப அவரோட பவரும் ட்ராகனோட பவர் ரெண்டுமே வந்து அப்படியே ப்ளஸ் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ரெண்டும் மெர்ஜ் ஆகிருக்கும். நம்ம ஹீரோட பவர் இப்போ ஃபுல் லெவலில் இருக்கும். இவன் தான் உலகத்தோட ஃபஸ்ட்டு ட்ராகன் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த கேப்டன் லோன்னு சொல்லிட்டு இருப்பாப்பில். அந்த இடத்துல தான் திருப்பி நம்ம ட்ராகன் எதையும் நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஹீரோ வந்து அதை கவனிச்சுட்டு இங்கேருந்து பறந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகன் மூலிமா மேலே பறந்து போவாப்பில். பறந்து போயிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில்,
உன்னோட ப்ரசப்ஷன் அப்படின்ற ஸ்கில்லை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராகன் அதோட ஸ்கில்லை யூஸ் பண்ணது உடனேவே அந்த இடம் ஃபுல்லாமே கிட்டத்தட்ட அப்படியே ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆகிற உடனே அந்த இடத்துல ஸ்டெல்த்தில் அப்படியே மறைஞ்சிருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துல தெரிய வர ஆரம்பிக்கும். அது கிட்டத்தட்ட வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் மறைஞ்சிட்டு இருந்திருக்கும். இதை பார்த்த உடனே இங்கே இருக்கிறவங்களாம் எப்படா இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் இவ்வளோ மறைஞ்சிட்டு இருந்திருக்கு, அதுவும் இந்த ட்ராகன் வந்து இது எப்படி கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த கேப்டன் பார்த்துட்டு இதெல்லாமே ஸ்னோ மவுத், இதெல்லாம் ஸ்னோ மவுத் எப்படி இங்கே வந்துச்சு, இது ரொம்ப டேஞ்சரஸான மான்ஸ்டர் வச்சு, இதோட லெவல்லாம் கிட்டத்தட்ட வந்து 85-86 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே சமயம் தான் நம்ம ஹீரோட ஸ்க்ரீன்லேயே இதோட லெவல்லாம் 86 அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கும். இந்த ஸ்னோ மவுத் மூலிமா அது எல்லாமே ரத்தத்தை உறிஞ்சி சாகடிச்சிடும். அது எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அதோட ஸ்ட்ரெல்த் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேப்டன் சொல்லிட்டு பார்ப்பல. ஓ அந்தளவுக்கு டேஞ்சரஸ் ஆனதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட ஸ்வாட் எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து ஸ்ட்ரெல்த் எல்லாத்தையும் வந்து சாகடிச்சிட்டே இருப்பாப்ல. அவர் கொல்ல நம்ம ஹீரோவோட ட்ராகன் வந்து அந்த இடத்துல சேர்ந்து கொண்டுகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க இதே சமயத்தில் வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்களை அட்டாக் பண்ண வந்துடும். இவங்களை அட்டாக் பண்ண வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாரும் வந்து பக்கத்தில் இருக்கிற மான்ஸ்டரை தான் கொல்லுவான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து அவரோட ஸ்பாட் வேவால் வந்து இந்த இடத்துல இருந்தவங்க எல்லா மான்ஸ்டர்ஸுமே கொண்டு பார்ப்பல. இவனால் வந்து லாங் ரேஞ்ச் அட்டாக்கும் வச்சிருக்கானா, இவனோட கோஆர்டினேட் ஸ்கில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் இதை பற்றி எதுவும் கவலைப்பட வேணாம், இனிமேல் இந்த மான்ஸ்டர்ஸால் எங்கேயுமே மறைய முடியாது, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நெருப்பை வச்சு அங்கேருந்து மொத்தத்தையும் வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு இருப்பாப்ல. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ இங்கேருந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இனிமேல் இந்த இடத்துல இன்னமும் பிரச்சனை இல்லை, இந்த ஸ்னோ மவுத்தாக தான் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருப்பாப்ல. அப்போ தான் வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க முடியாது, நம்ம முதல்ல கிளம்பலாம், என்ன தான் லூஃபன் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஸ்னோவோட பவர் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதை பற்றி இனிமேல் கவலைப்பட வேணாம், என்னோட ட்ராகன் நானும் இதுக்கு மேலே எதாக இருந்தாலும் பார்த்துக்குறோம், இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷனை வந்து நம்ம முடிச்சே ஆகணும், நம்ம வந்த மிஷனையும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பனிமூட்டம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குதுன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பனிப்புயல் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேப்டன் சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். இவங்க எல்லாருமே வந்துட்டு இதை நினச்சி கொஞ்சம் புலம்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் இதை பற்றி எதுவும் கவலைப்பட வேணாம், எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பெரிய மான்ஸ்டர்ஸ் வந்தாலும் சரி, இந்த இடத்துல எவ்வளோ பனிப்புயல் வந்தாலும் சரி, நீங்கள் இந்த இடத்துல இருக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் என் கூட வந்து இந்த மிஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது மட்டும்தான், உங்களோட உயிருக்கு நான் எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன், நான் இந்த பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். சரி நீ சொல்கிற, அது மட்டும் இல்லாமல் நான் கேப்டன் டெசிஷன் எடுக்க வேண்டியது என்னோட முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த முடிவுக்கு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்த சீன்லேயே பார்க்குறப்ப நம்ம ஹீரோ அங்கேருந்து வந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டு போயிட்டே இருப்பாப்ல. கொண்டுகிட்டு இருக்கிறப்ப தான் அந்த இடத்துல ஒரு ஸ்னோ மவுத்தை ஒரு கொள்றப்ப அதுக்குள்ளே இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐஸ் மாதிரி கிடைக்கும். என்னடா ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை எடுத்து பார்க்குறப்ப தான் அவரோட ஸ்க்ரீனில் வந்து அந்த இடத்துல காமிக்கும், அந்த இடத்துல அன்மெல்ட்டிங் ஐஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐஸ் மெட்டீரியல் தான் அந்த இடத்துல வந்து நம்ம சீரியஸிஸ்ட்டு கேட்டுருப்பாங்க தெரியுமா, எனக்கு அன்மெல்ட்டிங் ஐஸ் மெட்டீரியல் கொண்டு வா அப்படின்ற மாதிரி. அது இதாக தான் இருக்கும். இதை பார்த்து வாட்டி எல்லாருமே இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோரேஷனை முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில். ஆமாம், நம்மளும் ரொம்ப நாளாக வந்து இந்த இடத்துல பிரசர் மவுண்டன்ஸில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம், இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன், இந்த மிஷன் லொக்கேஷனும் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் இந்த இடத்துல நான் நிறைய மான்ஸ்டர்ஸை கொண்டிருக்கேன், ஆனால் இந்த இடத்துல ஸ்னோ மவுஸ் தான் ரொம்ப அதிகமாக கொண்டது, கிட்டத்தட்ட வந்து நிறைய கொண்டுட்டோம் போல் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய கொள்ளலடா, நீ கிட்டத்தட்ட லெவல் 85, 89 அது மாதிரி மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 1000 கணக்கில் கொண்டுட்டேன், ஆனால் உன்னோட லெவல் வெறும் வந்து 32 தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம எல்லோ கலர் மாடியை சொல்லுவான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். இவங்களாம் வந்து நம்ம முதல்ல இங்கே கிளம்புவோம், நான் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்தே கிட்டத்தட்ட வந்து 2-3 நாளைக்கு மேலே ஆகுது, நான் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் பக்கத்தில் வந்து நம்ம ட்ராகன் வந்து அதோட ட்ராகன் ஃபார்ம்லேருந்து அதோட ஹியூமனாய்டு ஃபார்முக்கு மாறி இருக்கும். ஹியூமனாய்டு ஃபார்முக்கு மாறினதுக்கப்புறமே போக பார்த்தா இந்த இடத்துல சோகிக்கும் ரொம்ப டயர்டாகிட்டா போல் இருக்கே, அவள் இத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்ததே கிடையாது, அதுவும் இந்த கோலில் வேறு இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அப்படின்னா முதல்ல நம்ம இந்த இடத்துல இருந்து கேம்புக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து எல்லோரும் அப்படியே கிளம்ப ஆரம்பிப்பாங்க. இவங்களாம் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்ணாடி போட்ட பொண்ணு வந்து ஒரு மிஷினை கொண்டு போய் வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய சிக்னல் மாதிரி உருவாக்குவா. என்னடா மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்குறப்ப தான் இதுதான் லேண்ட்மார்க் சிக்னல் கன் டாஸ்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடா டாஸ்க்குன்னு பார்க்குறப்ப நம்ம ஹீரோ கேட்பாப்ல இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்ல, இந்த லேண்ட்மார்க் சிக்னல் மூலியமாக நம்ம அடுத்த டைம் வந்து இந்த இடத்துல லொக்கேஷனுக்கு வரப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம லொக்கேஷன் வந்து கவர் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு வந்துன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அந்த இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்ப ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோவும் ட்ராகன் எல்லாம் பறந்து போக இவங்கெல்லாம் வந்து அந்த ஈகிளில் வந்து உட்காந்துட்டு பறந்து வந்துடுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இவங்க இங்கேருந்து போயிட்டு இருக்கிறப்ப பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து நிற்பான். யாருடான்னு பார்க்குறப்போ ஒரு பக்கத்தில் ஒரு எலும்பு கூடு மான்ஸ்டரோட சேர்ந்துக்கிட்டு இவன் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பான். பார்க்குறப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு கண்ணெலாம் இருண்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து ரெட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சீன் அதோடய கட் பண்ணிட்டு அடுத்த சீன்லேயே வந்து அடுத்த நாள் வந்து என்ன நடக்குதுன்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. எல்லோரும் அவங்க கேம்புக்கு போயிட்டு நான் இந்த இடத்துல போயிட்டு லார்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறேன், நீங்களாம் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டு நம்ம கேப்டன் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளை லார்ட் பார்க்க போயிடுவார், அதாவது நார்த் இந்தியாவுக்கு பார்க்க போயிடுவாப்பில். அதே சமயம் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல கண்ணாடி போட்ட பொண்ணுக்கிட்ட சீனியர் ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாப்பில். என்னடான்னு கேட்குறப்ப தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் சொல்லுவாப்பில், எனக்கு வந்து இந்த அன்மெல்ட்டிங் ஐஸை வந்து ஒரு
எக்யூப்மெண்ட் ஐட்டமாக மாற்றணும், இதுக்கு நான் என்ன பண்ணுறது, யாரை பார்க்குறது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படின்னு சொன்னதுக்கப்புறமே வந்து அவளும், ஓ அப்படியா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக கிஃப்ட்லாம் வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, இல்லை அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, அது என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, சரி என்கிட்ட எக்ஸ்பிளைன்லாம் பண்ண தேவையில்ல, சப்ளை ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற பிளாக் ஸ்மித்தால் அந்த இடத்துல வந்து உனக்கு தேவையான ஐட்டத்தை வந்து கிரியேட் பண்ணி தர முடியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து கண்ணாடி பட்டு பண்ண சொல்லுவாள். இதை கேட்டோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சீனியர் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிப்பாப்ல. அவர் போயிட்டு இருக்கும்போது தான் அதே சமயத்தில் இந்த இடத்துல இந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் அவர் கழுத்தில் வந்துட்டு ஒரு $1 மாதிரி எடுப்பாள். என்னடா பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த இடத்துல அன்மெல்ட்டிங் ஐஸ் நெக்லஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த நெக்லஸ் வந்து அதே மாதிரி ஒரு ஐஸ் மெல்ட்டிங்கால தான் இருக்கும். இது என்ன கதைன்னு சொல்லிட்டு நமக்கு இனிமேல் வர கதையில் தான் தெரியும். இந்த சீன்லேயே நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல பிளாக் ஸ்மித் கிட்ட கொண்டு போயிட்டு அந்த ஐஸ் கிரேஸில் கொடுத்துருப்பாப்ல. அவரை இதை வாங்கிட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு வா, உனக்கு தேவையான கிஃப்ட் வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கொடுக்கறதுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவான். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவும் அது என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்ல. அதே சமயத்தில் அந்த பின்னாடி வந்து ஒரு தோல் மேலே கை வைப்பாங்க. யாருன்னு பார்க்குறதுக்கு வந்து அந்த இடத்துல வந்துருக்கு பார்த்தா நம்ம நார்த் டியூக் தான் வந்துருப்பாப்ல. நார்த் டியூக் வந்துட்டு சீனியர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாப்ல. அப்போ தான் நீ இந்த இடத்துல வந்து ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கேன், உன் கூட போனவங்க எல்லாத்தோட உயிரையும் காப்பாற்றிருக்கேன், உன் மேலே நான் வச்சுக்க நம்பிக்கை ஒன்றும் தப்பாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக தான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன், இந்த பேட்ச் வந்து உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து பிரான்ஸ் பேட்சை கொடுப்பாப்ல. இப்போ அவர் லெவல் வந்து கிட்டத்தட்ட வந்து மெரிட்டில் வந்து கிட்டத்தட்ட கேப்டன் லெவலில் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப தான் நல்ல வேலை இந்த இடத்துல நீ இருந்த, உன்னோட ட்ராகன் பெற்று இருந்ததுனால அந்த இடத்துல யாருக்கும் எதுவும் ஆகலை, ஆனாலும் கிரிஃபோலின்ஸ் எல்லாம் செத்துருச்சு, அது எல்லாமே ஃபாலன் கிராப்ஸாக மாறிடுச்சு, ஆனால் உன்னோட ட்ராகனுக்கு எதுவும் ஆகலை, இங்கேருந்தவங்களுக்கு எதுவும் ஆகலைன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் என்ன உன்னோட ட்ராகன் வந்ததுக்கப்புறம் அவள் சாப்பிட்ற விதம் தான் அதிகமாகிடுச்சு, அவள் சாப்பிட்டது பார்க்குறப்ப ஒருவேளை அவள் பசின்றதுனால அவ்வளோ சாப்பிட்டாலோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாப்ல. ஏன்னா அவர் நார்த் இந்தியா கொடுத்ததில் நம்ம சோகி வந்து அந்தளவுக்கு சாப்பிட்டு இருப்பான், அவள் இத்தனை நாளாக பசியாக இருந்ததில்லை, அதனால தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சொல்லுவாப்ல. ஆனால் இந்த இடத்துல நான் உனக்கு இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த இடத்துல நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போவாப்ல. இந்த ஃபோட்டோஸை பாரு அப்படின்ற மாதிரி இதான் இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காமிப்பாப்ல. என்ன ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு பார்ப்பாப்ல. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய எலும்பு கூடு இருக்கும். இதை தான் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த எலும்பு கூடு என்ன, இது பின்னாடி என்ன கதை வரப்போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.